ஒரு குரு கிட்ட ஒரு பணக்காரர் வரார். அந்த பணக்காரர் சொல்றாரு, குருவே நிறைய காசு இருக்கு, பணம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஒரு வெறுமை இருக்கு, ஏன்னு புரியல அப்படின்னு சொல்றாரு. குரு அவர்கிட்ட பேசுறாரு. அவரு சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. சரி வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. ஒரு ஓடைக்கு கூட்டிட்டு போனோடனே அங்க நிறைய பனை ஓலைகள்லாம் இருக்கு. அதுல ஒரு படகு மாதிரி செய்யறாரு. அந்த படகு மாதிரி செஞ்சு அதை அந்த ஓடையில விடுறார். அது அப்படியே அந்த நீரோட போகுது. கவனிச்சிங்களா அப்படின்னு. என்ன குருவே, எதுக்காக இது அப்படின்னு. சும்மா இதை பாருங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன பானை மாதிரி இருக்கு. அந்த பானையில் சில நாணயங்கள் இருக்கு. அதை எடுத்து இதுல படகுல போடுங்கன்றார். படகுல போடுறாரு. அப்படியே அந்த படகு போயிட்டு இருக்கு. இன்னும் எடுத்து போடுங்கன்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா போட போட அந்த படகு மூழ்க தொடங்குகிறது. ஒரு கட்டத்தில் படகு முழுசா மூழ்கிறது. இதுல இருந்து ஏதாவது புரியுதான்றார் குரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, பணக்காரர் சொல்றார். இது பண ஓலை படகல்ல, இதுதான் வாழ்க்கை படகு. இந்த வாழ்க்கை படகுல வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியா பிரயாணம் செய்யலாம். வாழ்க்கையே பணம் அப்படின்னு ஆகிவிட்டால் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிருவோம், சந்தோஷத்தை தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்றார். அதுக்காக தான் இதை செஞ்சு காமிச்சேன் அப்படின்னு. பணக்காரருக்கு புரியல. எனக்கு புரியலையே, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. ஆமாப்பா, பணம் தேவைதான், ஆனா பணம் தான் எல்லான்னு இருந்துடக்கூடாது. நாம் எதை இழந்து பணத்தை பெறுகிறோம் அது ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. குருவை பார்த்துட்டே இருக்கிறார் அந்த பணக்காரர். குரு சொல்றார், நீ உடல் நலத்தை விட்டு, மனநலத்தை விட்டு, உறவுகளை விட்டு, குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்கிறதெல்லாம் விட்டு நீ வெறும் பணத்தை மட்டுமே சேர்த்தின்னா அந்த வாழ்க்கை மூழ்கி போயிடும், சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, வெறுமை தான்ப்பா இருக்கும் அப்படின்னு. அப்போ அவன் பணக்காரன் கேட்குறான், இதுகால் வரைக்கும் பணம் இருந்தால் சந்தோஷம் கிடைக்கும், வசதியாக வாழலாம் அப்படின்னு. குரு சொல்றார், வசதியாக வாழலாம், நிம்மதியாக வாழ்வோமா, சந்தோஷமாக வாழ்வோமா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்றார். வசதியாக வாழ்வது என்பது வேறு, சந்தோஷமாக வாழ்வது என்பது வேறு, மகிழ்ச்சியாக இருப்பது என்பது வேறு அப்படின்றாரு. குரு அந்த பணக்கார்ட்ட சொல்றார், நீ எவ்வளவோ பணம் வச்சிருக்கிற, எனக்கு அவ்வளோலாம் பணம் இல்லை, ஆனால் உன்னை காட்டிலும் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறார். பணக்காரரை யோசிக்கிறார். அப்போதான் சொல்றார் மீண்டும், நீ எதை இழந்து இந்த பணத்தை பெறுகிறாய், அதில் உன் கவனத்தை வை. எதையெல்லாம் இழந்து பணத்தை பெறக்கூடாது என்பதிலும் கவனமாக இரு. நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் ரொம்ப ரொம்ப வசதி, ரொம்ப ரொம்ப பணம் என்பதாக இருந்து விடக்கூடாது. நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பாரு அப்படின்றார். இது ஒரு ஜென் கதை, ரொம்ப ஆழமான கதை. நீங்களே யோசிச்சு பாருங்க. நல்லதை பேசுவோம், நல்லதே நடக்கும்.